இயேசுவினுடைய பாடுகளை குறித்து ஒரு சிறிய வசனத்தோடு உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதில் மிகவும் ஆவலோடு இருக்கிறேன். இயேசு இந்த பூமிக்கு வந்து நமக்கு உண்டான எல்லா உபத்திரங்களையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக பாடுபட்டு அவர் இரத்தத்தை சிந்தி நம்மளுடைய எல்லா மீறுதல்களுக்கும் நம்மளுடைய எல்லா சாபங்களுக்கும் விடுதலையாக நமக்கு உலகத்திலே 6 நாட்களும் தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கி ஒவ்வொரு நாளும் அருமையான சிருஷ்டிப்பு இதை ஆண்டு கொள்வதற்கு ஒரு மனிதன் வேண்டும் என்று நம்மை தேர்வு செய்து மனிதனை உண்டாக்கி அதிலே ஏதேன் தோட்டம் என்று ஒரு தோட்டத்தை உருவாக்கி அங்கே ஆதாமை வைத்தார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அங்கே தேவன் சொன்னபடி கேளாமல் போன காரணத்தினாலே நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமாக இந்த பூமி சபிக்கப்பட்ட காரணத்தினாலே தேவன் அவர் மனஸ்தாபப்பட்டு சபிக்கப்பட்ட காரணத்தினாலே நாம் இந்த பூமியிலே நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆதாம் இந்த பூமிக்கு தள்ளப்பட்டு பாவத்தில் விழுந்த காரணத்தினால், அந்த பாவம் என்றால் கீழ்ப்படிதல் இல்லாத காரணத்தினாலே, ஏனென்றால் தேவன் இங்கு உள்ள எல்லா கனிகளையும் நீ புசிக்கலாம், ஆனால் இந்த மரத்தின் கனியை மட்டும் நீ புசிக்க வேண்டாம், இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்று ஒரு அருமையான ஒரு நல்ல தெளிவான வார்த்தையை ஆதாமுக்கு சொல்லி அவ்வளவு அருமையாக வைத்திருந்தார். அந்த சொல்லை கேளாதபடினாலே, கீழ்ப்படியாத காரணத்தினாலே, அதை மீறி அந்த பிசாசனுடைய தந்திரங்களுக்கு உள்பட்ட ஆளாய் மாறின காரணத்தினாலே இப்படி சாபத்துக்கு ஆளாகி பூமியிலே தள்ளப்பட்டார்கள். உங்கள் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது என்று தேவன் சொல்லி இருக்கிறார். பாவத்துக்கு உட்பட்டதை அதை விலக்கி வைத்திருக்கும் போது அதை நாமளே தேடி அதை எடுத்துக்கொள்ளும் போது அது நமக்கு பெரிய சாபமாக மாறுகிறது. இன்றைய காலகட்டங்களிலும் கூட நாம் நிறைய பேர் அவருடைய ஒரு பிரமாணம் இருக்கிறது, வேதாகமத்திலே அவருடைய பிரமாணம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த பிரமாணத்தை மறந்து நாம் அதற்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற காரணத்தினாலே நாம் அநேக சாபங்களுக்கும் பாவங்களுக்கும் சரீர உபத்திரவங்களுக்கும் நாம் இடம் கொடுத்து விடுகிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் அந்த பிரமாணத்தின்படி கூடிய அளவுக்கு பிரமாணத்தின்படி நாம் நடக்கும் பொழுதுதான் முழுமையான விடுதலையான வாழ்க்கை நம்ம நிச்சயமாக அடைய முடியும். ஆகவே இதெல்லாம் அவர் நினைத்து பார்த்து ஒரு மனுஷனும் இந்த பூமியிலே கெட்டு சீரழிந்து வீணாய் போகக்கூடாது என்பதற்காக தன்னுடைய நேசகுமாரனை இந்த பூமிக்கு பாவம் இல்லாம பரிசுத்தம் உள்ள இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி 33.5 ஆண்டு இந்த பூமியிலே ஒரு மனிதனாக வாழ்ந்து நமக்கு அநேக காரியங்களை அவர் சொல்லிக் கொடுத்து போயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவர் நமக்காக இந்த பாவ கட்டுக்குள் இருந்து விடுதலையாகி வரும்படியாய் இவ்வளவாக நமக்கு செய்ய வந்த தேவன் இயேசு கிறிஸ்து, அவரை பற்றி கொண்டு வாழ வேண்டும். அவர் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் அவரை முன்வைக்கும் பொழுது அங்கே சமாதானம் பெறுகிறது. இந்த சமாதானம் எப்படி வருகிறது என்று ஒரு சின்ன ஒரு சேம்பிளாக இந்த வேதாகமத்தில் கூட இருக்கிற காரியத்தை நாம் பார்ப்போம். ஏனென்றால் சமாதானம் அவராலே உண்டாகிறது. ஒரு காலகட்டங்களிலே கூட லூக்கா 23 அதிகாரம் 4 வசனத்தில் இருந்து அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்ப்போம்.
அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். அதற்கு அவர்கள், கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசமெங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோடு சொன்னார்கள். கலிலேயா என்பதை பிலாத்து கேட்ட பொழுது, இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்து, அவர் ஏரோதின் அதிகாரத்துக்குள்ளானவர் என்று அறிந்து அந்நாட்களிலே எருசலேமிலே வந்திருந்த ஏரோதுவினிடத்திற்கு அவரை அனுப்பினான். முன்னே ஒருவருக்கு ஒருவர் பகையாயிருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த இயேசுவை வைத்து அவர்கள் விரோதிகளாய் இருந்தவர்கள் மறுபடியும் பகையாய் இருந்தவர்கள் சிநேகிதராய் ஆயிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இயேசு நம்மையும் கூட சில நேரங்களில் ஒருவருக்கு ஒருவர் பகை உணர்வோடும் மன வருத்தத்தோடும் இருக்கிற நம்மை அவருடைய நாமத்தை நாம் அறிந்து அவரோடு கூட ஐக்கியப்பட்டு இருந்தவர்களானால் நிச்சயமாக சமாதானத்தை தேடிக்கொள்வோம். அவர் கொடுக்கிற சமாதானம் அது பெரிதாக இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்டவர் நமக்கு பாடுகள் மூலமாய் விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் அவரை நேசிப்போம். அவருடைய பாடுகளினாலே நினைத்து நாம் சமாதானத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுவோம். ஒவ்வொருவரிடமும் சமாதானத்தோடு பழகுவோம், சமாதானத்தை தேடுவோம். அவருடைய பாடுகள் நமக்காக, நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக அவரை பற்றி கொண்டவர்களாய் வாழுவோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.